வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் படத்தோடைய டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பிரபாஸை வச்சு ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ ஸ்பிரிட் வந்து பிரபாஸோடைய 25வது படம். அண்ட் இந்த படத்தில் பிரபாஸ் வந்து ஒரு காப்பாக ப்ளே பண்ண போகிறாரு. ஸ்பிரிட்டை முடிச்சுட்டு மறுபடியும் சந்தீப் ரெட்டி வங்கா வந்து அனிமல் 2 ஸ்டார்ட் பண்ண போறதா முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்பிரிட் படத்திலேருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 23 பிரபாஸோடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்திலேருந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இப்போ லேட்டஸ்டா இந்த படத்தை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது அப்டேட்னு சொல்றதை விட ரூமர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சவுத் கொரியன் ஃபேமஸ் ஆக்டரான மா டாங் சியோக் அவர் வந்து இந்த ஸ்பிரிட் படத்தில் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. மா டாங் சியோக் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. எட்டர்னல்ஸ்ல வருவாரு, த கேங்ஸ்டர், த காப், த டெவில். அந்த படம் வந்து செம ஃபேமஸ். அந்த படத்துல கேங்ஸ்டரா வருவாரு. அந்த படத்துல அந்த எண்டு சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து இருக்கும். அது இல்லாம ட்ரெயின் டு பூசான்ல நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஸ்பிரிட் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர் கீழே பாத்தீங்கன்னா இந்த படம் எந்தெந்த லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுல இந்தியன் லாங்குவேஜஸை தாண்டி ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன் இந்த லாங்குவேஜஸ்லுமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அந்த போஸ்டர்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாக இருக்குமோ, இந்த சவுத் கொரியன் ஆக்டர் இந்த படத்துக்குள்ளே வருவாரோ அப்படிங்கிற மாதிரியுமே தோணுது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ வரைக்குமே அது ரூமர் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை சந்தீப் ரெட்டி வங்கா அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா வேற லெவலில் இந்த படம் இருக்கும். டைரக்டர் ராஜமௌலியோடைய அடுத்த பெரிய ப்ராஜெக்டான SSMB 29 அந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சில அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசர் இந்த படத்தில் ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பட் ஒரு டியூட்டரா அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போறதா வந்து சொல்லப்படுது. இந்த படத்தில் மகேஷ் பாபுக்கு அவர் தான் வந்து ஆக்டிங் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாரு. ஏற்கனவே பாகுபலி படத்திலுமே நாசர் வந்து நடிச்சிருப்பாரு. பட் நடிச்சதை தாண்டி பிரபாஸ்க்குமே ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ட்ரைனிங்லாம் வந்து அவர் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி தான் ராஜமௌலி இந்த படத்தில் நாசரை வந்து கூப்பிட்டுருக்காரு. நாசரும் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்றதை தாண்டி மேபி இந்த படத்தில் ஏதாச்சும் கேரக்டர் கூட வந்து ப்ளே பண்ணலாம். அதை பற்றி இப்போதைக்கு தெரியல. அது வந்து பொறுமையாக தான் வந்து தெரிய வரும். அண்ட் இதை தாண்டி இந்த SSMB 29 ப்ராஜெக்ட்ல நம்ம மகேஷ் பாபு வந்து டியூவல் ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படினுமே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுவுமே கன்ஃபார்ம்டா தெரியல. மேபி உண்மையா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் இந்த SSMB 29 ப்ராஜெக்ட் வந்து RRR விட பல மடங்கு பெரிய ப்ராஜெக்டா தான் உருவாக போகுது. ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ஒரு ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ். அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற விதமாக தான் இந்த படத்தை முடிக்க போறதா படத்தோடைய ரைட்டர் ராஜமௌலியோடைய அப்பா விஜேந்திர பிரசாத்தே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த SSMB 29 ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ராஜமௌலி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான மகாபாரதத்தை படமா எடுக்க போறாரு. அதுக்கான வேலையை இந்த படம் முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு விஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்காரு. இது இல்லாம RRR படத்தோடைய சீக்வல் வரப்போகுது, அதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பத்தி விஜேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, RRR 2 வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஸோ RRR 2லுமே ஜூனியர் NTR, ராம் சரண் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த படத்தை ராஜமௌலி டைரக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். மேபி வேற யாராச்சும் ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் அதுக்குமே இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சூர்யாவுடைய கங்குவா படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பத்தி படத்தோடைய ப்ரொடியூசர் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கங்குவா படத்துக்கு பார்ட் 2 இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ பார்ட் 1 எடுத்து முடிச்சிருக்காங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 185 நாள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் இந்த கங்குவா அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ட் 2க்கான ஷூட்டிங் வந்து 2025 எண்டு அப்படி இல்லைனா 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு. படம் வந்து 2027 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கங்குவா படத்தோடைய எண்டில் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற அந்த ஒரு சீனில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கங்குவா படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டைம்லைன் போர்ஷன்ஸும் இருக்கு, பாஸ்ட் பீரியட் போர்ஷன்ஸும் இருக்கு. ஆனால் ப்ரெசன்ட் டைம்லைனை விட பீரியட் போர்ஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ரெசன்ட் டைம்லைனுக்கான போர்ஷன்ஸ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் தான் வந்து ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீரியட் போர்ஷன்ஸ்க்கான ஷூட் தான் இத்தனை நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பீரியட் போர்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். மேபி பார்ட் 2ல ப்ரெசன்ட் டைம்லைன் போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசன்ட் டைம்லைனில் நடக்கிற கதைக்களமாக கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கங்குவா படத்தை பற்றி ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு. இந்த படத்தில் சூர்யா கேரக்டர் வந்து இம்மோர்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அந்த பீரியட் போர்ஷன்ஸில் வர அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாகாமல் உயிரோடையே இருப்பார் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த தியரி, அந்த ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மேபி இந்த இம்மோர்டல் கான்செப்ட் கூட இந்த படத்தோடைய எண்டு ட்விஸ்ட்டாக
நினச்சா இவங்க ரிவீல் பண்ணலாம், எனக்கு தெரியல. இந்த ரூமரை வச்சு நான் ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறேன். பட் கங்குவா படத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது இருக்குது, அப்படி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த ஃபேண்டசி என்ன மாதிரியான ஒரு ஃபேண்டசியாக இருக்க போகுது, இம்மோர்டல் கான்செப்டா, இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கங்குவா மூவி டீம், அது ப்ரொடியூசராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், மெயினாக ஆக்டர் சூர்யா, இவங்க எல்லாருமே இந்த படத்து மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ சிவா என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த கங்குவா படத்தை பற்றி இருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் சூர்யாவுடைய பிறந்தநாள், அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கண்டிப்பாக கங்குவா படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது மேக்கிங் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா ட்ரெய்லர் கட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை சூர்யா பர்த்டே முன்னிட்டு ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய பர்த்டே முன்னிட்டு ஒரு தரமான அப்டேட் வந்து கங்குவா படத்திலிருந்தும் சூர்யா 44 படத்துலேருந்துமே காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு தங்கலான் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது, போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டைமையுமே வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்கலான் ட்ரெய்லர் கண்டிப்பாக படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஹெவியாக பில்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த தங்கலான் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 15 தான் பிளான் பண்ணுறதா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மேபி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரெய்லர் எண்டில் டேட் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோவில் ராயனுடைய சென்சார் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராயன் படம் அஃபிஷியலாக சென்சார் ஆயிடுச்சு. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தோடைய டியூரேஷன் வந்து 2 hours 25 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்டர் தனுஷோடைய ஃபிலிமோகிராஃபியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா வடச்சென்னை அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் தனுஷோடைய இந்த ராயன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூலாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணி தூக்க சொல்லுவாங்க. பட் ராயன் மூவி டீம் வந்து எந்த கட்ஸும் வேணாம், இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ராயன் பயங்கர ராவான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். வடச்சென்னை அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக தனுஷ் அவருடைய ஸ்டைலில் ஒரு தரமான படத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் தோணுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த மாதம் 26ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். தளபதி விஜயோடைய கோட் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 7ஆம் தேதி துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நேத்தி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் வந்து செப்டம்பர் 27 ரிலீஸ் டேட்டை தான் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் தேவரா இப்போ 27 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஃபர்ஸ்ட் தேவரா அக்டோபர் 10 இருந்தது, அங்கேருந்து செப்டம்பர் 27 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால லக்கி பாஸ்கர் வந்து இன்னும் முன்னாடி செப்டம்பர் 7 வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அமரன் படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரிலீஸ், செப்டம்பர் 27 அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ தேவரா வரதுனால கண்டிப்பாக அமரன் அந்த டேட்டில் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு டேட்டில் அமரன் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. அண்ட் அமரனுக்கு அடுத்து SK23 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஏஆர் முருகதாஸ் சிக்கந்தர் ஷூட்டிங்கில் இருந்தார். அதில் ஒரு சின்ன ஷெட்யூல் முடிச்சுட்டு இப்போ SK23 அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து அடுத்த வாரம் தூத்துக்குடியில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.